ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் ஸ்டார் ஹோட்டல் முட்டை குருமா வீட்டில் எப்படி அதே டேஸ்ட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த முட்டை குருமா வந்து சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடவுமே ரொட்டி கூட சாப்பிட்லாம். ஸ்கிப் பண்ணாமல் வாங்க, வீடியோவை போய் பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து 2லேருந்து ஒரு 3 குட்டி குட்டியான சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல பட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 4லேருந்து 5 கிராம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஸ்டார் ஹோட்டல் முட்டை குருமா வந்து பார்த்திங்கன்னா 5 முட்டை இல்லைனா ஒரு 6 முட்டை வச்சு பண்ணுறீங்கன்னா இந்த அளவு சேர்த்து பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும், அதாவது வறுக்கணும். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் எதுவும் சேர்க்காம அந்த கடாயோட சூட்டில் தான் நம்ம இதை நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். பொறுமையாக வறுத்துக்கோங்க, அப்போ தான் அது நல்லா வந்து அதோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். இதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுக்க முடியல அப்படின்னா இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அம்மியில் கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கசகசா ஆட் பண்ணுறது நம்ம முந்திரிலாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமா நல்லா செவந்து பொரிஞ்சு வரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடுறேன். அதுக்கப்புறமா பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் கடாய் வச்சுட்டு இப்போ அதுலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெயில் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் விட்டுக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கூட செஞ்சு பார்க்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு 20லேருந்து ஒரு 25 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தில் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதில் ஒரு பாதி பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன். 3லேருந்து 4 பூண்டு பற்கள் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிட்டேன். அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா அதோட பச்சை வாசம் நல்லா போயிடும். இப்போ தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 போதும், நார்மலான ஒரு சின்ன சைஸ்னால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது மசிகிற அளவுக்குலாம் வதக்க வேண்டாம், ஒரு அரை பக்குவத்துக்கு வதங்கினா போதும். அதோட பச்சை வாசம் எல்லாம் கம்ப்ளீட்டாக போனால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதோட சூடில் மட்டுமே கலந்து விடுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஓரமாக வச்சுட்டேன். இப்போ அதே கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு சேர்க்குறேன். சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சோம்பு வந்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பொரியட்டும், அப்போ தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பொரியாமல் வெங்காயம் சேர்த்துறாதீங்க. இப்போ பாதி பெரிய வெங்காயத்தில் பாதி சைஸ் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். அதோட இந்த டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம வெங்காயம்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கனால மறுபடியும் ரொம்ப வெங்காயம் சேர்க்க வேண்டாம், அப்போ கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட மசாலா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதை ஆல்ரெடி நான் வதக்குனதான், ஆனாலும் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குருமா வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அதுபடி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் வந்து நல்லா அந்த மாதிரி நான் வதக்கி விட்டுட்டேன். இப்போ வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து அதையும் இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டால் தான் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி என்ன தேவைப்படுது, இல்லை தண்ணி போதுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் புதினா வீட்டில் இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும்.
சேர்த்துக்கணும். நான் வந்து உப்பு கல் உப்பு சேர்த்துக்க போகிறேன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து கல் உப்பு என்ன சேர்க்கலை, இதில் வந்து கல் உப்பு நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது மறுபடியும் நான் கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அப்போ தான் நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மட்டும் லேசாக கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் முக்கியமானது இன்னும் சேர்க்கலை. அதுதாங்க நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொடி. அதாவது நம்ம வந்து சீரகம் சோம்பெல்லாம் நல்லா பொடி பண்ணி ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நான் வந்து நல்லா வந்து பொடிச்சு எடுத்துட்டதுக்கப்புறமா அதை எல்லாமே இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு வந்து முழுமையாக கிடச்சிரும். ஒரு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம். ரொம்ப ஜாஸ்தியாலாம் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கல. அப்படி உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா குருமாலேருந்து பயங்கரமான சூப்பரான கமகமன்னு வாசனை வரும். நல்லா அப்போ தான் ஒரு குருமாவோட ஃப்ளேவரே நமக்கு வரும். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நான் லேசாக ஒரு கொதி மட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டை வந்து நான் இன்றைக்கி ஒரு 6 முட்டை வேக வச்சுட்டு நல்லா தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு 10 முட்டை வந்து சேர்த்து செஞ்சால் தான் பத்தும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குருமாவோட அளவுக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குருமா வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்ச முட்டையெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து அந்த முட்டையில் வந்து லைட்டாக கத்தி வச்செல்லாம் கீறலை, அப்படியே தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி கீறிட்டு அந்த சாப்பிட்டா தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 6 முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து முட்டை குழம்பு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம், இல்லை முட்டை குருமான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். குழம்பும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பண்ணுவோம், குருமாவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார் ஹோட்டலில் வந்து முட்டை குருமா அப்படின்னாவே இந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து டேஸ்ட் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்து முட்டை குருமா செய்யும்போதோ இல்லை முட்டை குழம்பு செய்யும்போதோ இந்தளவுக்கு நீங்கள் இதே மாதிரி ஸ்பைசஸ்லாம் போட்டு மசாலாலாம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறமா சாதம் வந்து பிடிக்கிறவங்களுக்கு சாதம் இருக்குது, சாதம் கூடவும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான ஒரு முட்டை குருமா நான் கூட ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு நல்ல ரெசிபி கூட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமலே போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஓகே, பாய்.